வெல்கம் டு டெசர்ட் டால்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மட்டன் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு குக்கரில் போட்டு 7 விசில் வரைக்கும் விட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சி ட்ரை பவுடராக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. ப்ரௌனியாக வதங்க வரைக்கும் வதக்கணும். ப்ரௌனி ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டனை போட்டு குக் பண்ணணும். நல்லா மூடி போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம அரைச்சி இருக்க ட்ரை பவுடர் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூளும் கோரியாண்டர் பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஊற்றுற தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் வேக வைக்கும்போது அந்த தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும். வேறு எந்த தண்ணியும் சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு கொடுக்காது. இதை மட்டும் சேருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். இது ஒன்றே போதும். ரைஸ் கூட எல்லா டிஷ் கூடயுமே இது செட் ஆகும். சப்பாத்தி, தோசை எல்லாத்து கூடயுமே செட் ஆகும். செஞ்சு பாருங்கள். நீங்கள் எல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். இறக்கிட்டு நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி